கேரளாவில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் பூதாகாரமாக வெடித்துள்ள நிலையில் இது தொடர்பாக புகார் அளித்தால் விசாரிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தின் அறிவிப்பு என்ன சொல்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரைப்படத் துறையில் பணியாற்றக்கூடிய நடிகைகளுக்கு கேரளாவை சேர்ந்த இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் தரப்பிலிருந்து கடந்த காலங்களில் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதாக பிரச்சனை எழுந்த நிலையில் அது ஹேமா கமிஷன் கேரள அரசால் நியமிக்கப்பட்டு அந்த அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டு அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடிகைகள் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்போது பல்வேறு நடிகைகள் பாதிக்கப்பட்டதாகவும் தங்களை யார் இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள் என்பது குறித்த விவரங்கள் ஒவ்வொரு நாளாக புதிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இது தொடர்பாக கேரள அரசால் நியமிக்கப்பட்ட 3 பெண் IPS அதிகாரி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. நேரடியாக காவல்துறைக்கு இந்த பாதிக்கப்பட்ட நடிகைகள் புகார் அளிக்க முன்வராத நிலையில் அந்த அவர்கள் ஊடகங்கள் மூலமாக இதை வெளிப்படுத்தினார்கள். சமூக ஊடகங்கள் மூலமாகவும் காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் அச்சு ஊடகங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தினார்கள். தற்போது அந்த பெண் IPS அதிகாரிகள் அந்த நடிகைகளை தொடர்பு கொண்டு விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணை தொடர்ந்து அவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார்கள் பெற்று தற்போது அது வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை உள்ளது. இந்த சூழலில் தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட நடிகைகள் புகார் அளித்தால் நாங்களும் விசாரணை மேற்கொள்வோம் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் விசாரித்து வருகின்ற நிலையில் மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனமான தேசிய மகளிர் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நன்றி பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.